வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நினைத்ததை நினைத்தவாய் நடக்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு செயல்முறையை தான் பார்க்க போறோம். நிறைவேறாத ஆசை எல்லாருக்குமே இருக்கும். சில பேர் போராடிட்டு இருப்பாங்க, சில பேர் அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. தோல்வியே சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாதக கட்டமும் இருக்கும். அது 9 கிரகங்கள் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஜாதக கட்டத்துல 9 கிரகம் ஒருத்தவங்களுக்கு கூறிய போக்கத்தில் இருந்துச்சுன்னா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வெற்றியாளனா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு ஜோக்காக கூட சொல்லுவாங்க, 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் அவன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், இந்த விஷயங்கள் 9 கிரகம் ஒருத்தவங்க மேற்பார்வை கோட்டுக்குள்ள வரும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சரி, இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விநாயகருக்கு சொந்தமான பிடித்தமான அற்புதமான ஒரு பொருள் கேட்டீங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல் சாதாரண விஷயமே கிடையாது. மருத்துவத்திற்கும் சரி மகத்துவத்திற்கும் சரி இந்த அருகம்புல் மனிதனுக்கு மிக 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 முக்கியமான ஒரு மூலிகையாகும். இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லா ரோட்லயும், வீட்டுல, வீதியில, கோயில, எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய இந்த அருகம்புல் நம்மள யாரு இதை செய்யணுமோ அவங்க கையால அந்த அருகம்புல் போய் எடுத்துட்டு வரணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல இருக்காங்க, அருகம்புலுக்கு நான் எங்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு கொஞ்சம் இடத்துல எடுத்து, இல்லாட்டினா இங்க இருந்து நம்ம அது கிடைக்கவே இல்லை அப்படின்னா அருகம்புல் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் கூட உங்க கையால இருக்கட்டும். கிடைக்காத பட்சத்துல, ஓவர்சீஸ்லாம் சில பேர் அருகம்புல் கிடைக்கலன்னு சொல்றீங்க, ஒரே காரணத்தினால இது ஒரு ஆப்ஷனா சொல்றேன். கிடைக்கிற பட்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா லைவா தான் எடுத்துட்டு வரணும். கிடைக்காத பட்சத்துல நீங்க பவுடரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? சரி, ஒரு மரப்பெட்டி இல்லைன்னா இரும்பு பெட்டி, ஏதோ ஒரு பெட்டி காற்று போகாமல் இருக்கிற மாதிரி ஏர் லாக்ல இருக்கணும். ஒரு டப்பர் வேற இருக்கலாம், பிளாஸ்டிக்கா இருக்கலாம், மரப்பெட்டியா இருக்கலாம், இரும்பு பெட்டியா இருக்கலாம், என்ன உலோகமானாலும் இருக்கலாம். அடர்த்தியா நம்ம காத்து போகக்கூடாது. ஒன்ஸ் நம்ம வைக்கும்போது உள்ளர இடம் வைக்கிறோம், இந்த அருகம்புல்ல உங்க கையால நம்ம பூஜை ரூமுக்கு போயிட்டு நம்ம கையில கொஞ்சம் நேரம் அந்த அருகம்புல்ல வச்சுட்டு எனக்கு இது வேலை கிடைக்கணும், இல்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு ஆசை வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அதை நினைத்து உள்ள வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சீக்கிரம் சொல்றேன். எந்த ஒரு விஷயமும் எல்லாருமே இந்த ஓட்ட வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ரகசியம் இருக்குன்னா ரகசியமாக வைக்கிறது மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி. அந்த கேலக்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு உங்களுக்கு தான் இருக்கணும். மற்றவங்கள்ட்ட உங்களுடைய ஆசைகளை உங்களுக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா அந்த காரியம் நடக்காமல் போகும். அதான் ஒரு விஷயம். ஏன்னா ஷேர் பண்ணக்கூடாதுதான் சிதம்பரம் ரகசியம் சொன்னேன். சிதம்பரம் அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய பகுப்புள்ள நம்ம கேலக்சி இருக்கக்கூடிய மூளைக்கும் அந்த கேலக்சிக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் இருக்கு பாத்தீங்களா, அதை வெட்ட வெளியாக்கினால் வெட்ட வெளிச்சத்துக்கு போகும். அப்போ அதோட எண்ணம், அந்த கூட்டு அழகாக ஒரு குறிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, கரு குழந்தை மாதிரி அது விடத்தை வெளியில போயிடும். அப்போ அது நடக்காம போயிடும். அதனால ரகசியங்கள் என்னைக்குமே, உங்களுடைய ஆசைகள் என்னைக்குமே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நடக்கிற வரைக்கும் வீட்டுல கூட யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ண அது நடக்காமல் போகும். இதை முதல் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எந்த ஒரு ஆசைகளையும் நம்ம இது நடக்கணும்னு ஒரு கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேறணும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லாது. அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம க்ளோஸ் பண்ணிட்ட மறைக்க கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். ஆனால் உங்களுக்கு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைத்து நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் நடந்துவிடும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காது. அதுதான் விஷயம். இது மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆசைகளை மனதில் நான் எதுக்கு நடுவில் சொன்னேன்னா இப்படி கொண்டு வரேன். இந்த பாக்ஸ் சொன்னாலே காற்று புகாத பாக்ஸ், அதை நம்ம என்ன பண்றோம், அந்த அருகம்புல் கையில வச்சிருக்கோம் இல்லையா, யாரு அவங்களே எடுத்துட்டு வரணும், அவங்களே கையில நல்லா வேண்டிக்கிட்டு அந்த பாக்ஸ்ல அருகம்புல்ல வச்சுட்டு மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் அதுல போட்டு நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பர்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க எழுத வேண்டும். என்ன ஆசைகளோ எழுத வேண்டும். அதை அந்த பேப்பர்ல வச்சு சுத்தி அந்த பாக்ஸ்ல வச்சு லாக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இந்த ஆசைகள் நிறைவேறும் வரை அதை நீங்க திறக்கவே கூடாது. இது விஷ் பாக்ஸ் மாதிரி. அதனால நீங்க உங்களுக்கு அப்படியே உள்ள வச்சுட்டு நீங்க அப்பப்போ திறந்து பார்க்கலாமா வேண்டாமா. நீங்க எழுதின வார்த்தைக்கு ஒரு சக்தி ஓட்டம் கொடுக்க வேண்டும்னா 9 கிராம் அந்த அருகம்புல் மஞ்சள், அவ்வளோ பெரிய விஷயம் அதுல இருக்குது. அதாவது நல்ல ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி அதை சுருட்டி அழகா உள்ள வச்சிருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நினைத்தது நடந்தே தீரும். உங்கள் சங்கல்பம் அடைந்தே தீரும். அதனால ஏதாவது ஒரு ஆசை எழுதணும். நீங்க பாட்டு வதன்னு 10 பண்ணி இருக்கக்கூடாது. ஒண்ணுதான். இதுவும் சைக்காலஜி தான். ஒண்ணு தடுமாற விட்டுற கூடாது. எது முக்கியமோ அதை பார்த்து அதை எழுதி அதை உள்ள வச்சிருங்க. கண்டிப்பாக அது நடக்கும். எங்க வைக்கலாம்? பூஜை அறையில வைக்கலாம், இல்லைன்னா உங்களோட முக்கியமான பர்சனல் ரூம்ல வைக்கலாம். அதனால மனசு ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய சங்கல்பம் நிறைவேறினா அருகம்புல்ல மஞ்சள் தூளை தூவி அதை பேப்பர்ல எழுதி அழகா சுருட்டி உள்ள வைக்கிறீங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு ஆசை எழுதுங்கள், அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய கனவுகளை நீங்க மனசுக்குள்ள மேக்சிமம் வச்சுக்கோங்க. மேல சொல்லிட்டீங்கன்னா அது நடக்காமல் போவதற்கான நிறைய பட்ச வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் நீங்க இந்த விஷ் பாக்ஸ் அது என்ன உலகம் வேணாலும் பயன்படுத்தலாம். எழுதி வச்சு பாருங்க. உங்களுடைய நிறைவேறாத ஆசையாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஜென்ம கனவுகளாக இருக்கட்டும், அது நடந்தே தீரும்.
செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.